ஈவினிங் அன்னைக்கு வீட்டுக்கு வேமா வந்தாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் பன்னீர் கேப்சிகம் ரோல்னு ஒன்று பண்ணுவோங்க. அது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமான ஃபேவரட். அதை பண்ணலான்னு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் எடுத்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு அந்த சப்பாத்திக்குள்ளே வைக்கிற அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் ஸ்டஃபிங்கில் நான் எந்த ஒரு மைனீஸோ கெச்சப்போ எதுவுமே போட மாட்டேங்க. வீட்டில் பண்ண ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கேப்சிகம் மட்டும்தான். நம்மளோட சப்பாத்தியும் ரொம்பவே டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் இப்படி ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு நான் எப்படி கொண்டு வந்தேன்றதை கண்டிப்பாக நீங்கள் அந்த லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மேலே பட்டர் தடவி அந்த ஒரு ஃபில்லிங்கை வச்சு மேலே நல்லா ஒரு பச்சையான வெங்காயம் போட்டு ரோல் பண்ணி சாப்பிட்றப்போ கடையில் சாப்பிட்ற அதே ஃப்ராங்கி டேஸ்ட் உங்களுக்கு வருங்க. ஆனால் உடம்புக்கு இது அவ்வளோ நல்லது. கேப்சிகமும் பன்னீரும் வீட்டில் பண்ண அந்த கோதுமை சப்பாத்தியும் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் அந்த லாங் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பன்னீர்லேருந்து எப்படி இப்படி ஒரு க்ரீமியான டெலிஷியஸான இந்த ஸ்டஃபிங்கை நான் ரெடி பண்ணேன்னு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருமே சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க.